என்ன நான் உனக்கு தெரியுமா ராஜிக்கு எப்படா உனக்கு முடியாததுல காசு கிடைச்சு நானே என் பொண்டாடி வருவான்னு பார்த்துட்டு காசே கிடைக்கலடா சும்மா கை காலெல்லாம் உதர்ந்துறான் குளிரும் தாங்க முடியாது வயசு ஆகிருச்சு நரம்பு செத்து போச்சு குடிச்சாதான் நம்மளுக்கு பொழுது உனக்கு எப்படா காசு கிடைச்சிச்சு சிங்கப்பட்டு என் பொண்டாடிட்ட காசு கேட்டா அவன் கொடுக்க மாட்டேங்கிறா காசே இல்லைன்னு சொன்னான் அப்புறம் எனக்கு ஒரு லெக்கில கிடைச்சிச்சு எப்படின்னு கேளு எலி வந்துச்சா எலிய தோட்டிட்டே ஓடுனா அப்ப பார்த்தா சிலிண்டர் கிட்ட போச்சு சிலிண்டரை தூக்கி பார்த்தா அதுல வந்து காரியம் வந்தாச்சு காசா எலி உனக்கு அரிசியில அடிச்சிருக்கிற அப்பா எனக்கு தான் ஒரு நடிக்கல இட்லி குண்டா மாதிரி இருக்கிறா எங்கடா காசு வைக்கிறானே தெரியல தங்கா முடிச்சுட்டு வெளுத்துவா இப்ப அப்படி சொன்னா காசு கொடுப்பான் என் அழகு என் கூட்டு வேலைக்கிறேன் என் பொண்டாட்டிய பாத்தியா ஐயோ எனக்கு நான் எப்ப என் பொண்டாட்டிய பாக்குறது தங்கா வயிறா என் வயிறா சொப்பன சுந்தரி என் செல்ல என் வயிறா இங்க வெளியில வாடி பாப்பவனையா தங்கா குத்தி விளக்க என் காசகுரி என் ஐநா என் சரஸ்வதியே என் அம்பியாரு குத்து விளக்கு நேரில் வந்த மாதிரி இருக்க இன்னைக்கு ஒரு அழகா வண்டி இருக்கிற எப்படி இருக்க ஒரு 200 ரூபா போடுறேன் கை கால உதறது நல்ல நாளுக்கு அடி புள்ளி நல்ல நாள் பாட்டு பாடவா இல்ல தந்தியா கொடு ஐயோ அப்பா எல்லாம் கரைச்சிருச்சு சொரிமுத்து சிங்கமுத்து சோழமுத்து வாங்கடா எல்லாரும் நல்லா தனியா போடுவோம் எங்க நான் பாட்டி வாங்கி வச்சுட்டா என் பொண்டாடியில தேடிட்டு வந்தேன் நல்ல கரெக்ட் வேமா போடுறான் கை கால கொஞ்சம் விடுறான் ஒத்துனா சேப் பண்ணி முடிக்காம என்ஜாய் பண்றா நல்ல பிக்கேரி சைடு தானே
தான் அவங்க மூஞ்சி எல்லாம் அழுத்து போச்சு. கூப்பிடுறாங்க அந்த குட்டியா. சும்மா என்ஜாய் பண்ணிடுவோம். ஏய் என் தங்கம் எதிர்த்து வாங்கடா. எங்கடா அண்ணாடு ஒன்று கலக்கிறாங்க சேர்க்க. ஐயோ என்ன அப்பா பாட கொடுங்கப்பா. வீட்டுக்கு போய் அழைச்சி போடுறா. அண்ணன்
என்ன முட்டாளே, ஓடி ஏறு. என்னடா சோப்பு? என்னடா இந்த முட்டு கல்லானாலும் கலவை, புல்லானாலும் புல்லரி ஏமாத்தி சாப்பிட்டான். அடிக்கடி புருஷன் புதுப்பிச்சுட்டு இருந்தான். இப்ப எல்லாரும் ஒரு வாய் திருவிழால விரட்டி அடிக்க போறாங்க. என்னடா பண்றது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நான் சரியா 10 பவுன்ல சரியா லைசன்ஸ்ல பேசுறேன். ஒரு இது சொல்ல மறந்துட்டேன்டா. இனி நம்ம பங்காளியை நம்மளே தாலி கட்டிடுவோம். உங்களுக்கு 5 பவுன்ல தாலி கட்டி சாராயம் குடிக்க கொடுக்கவே மாட்டாங்க. காலத்துல ஒண்ணு அச்சாவோட போட மாதிரி முறைக்க கட்டிடுறாங்க. நம்ம தாலியை கட்டிக்கிட்டா சேர் கடையில் நகையை பாரு, ரோட்ல ஜாலியா பாரு, நம்ம ஆரம்பிச்சு கொடுக்கலாம். சரிடா, இந்த மாதிரி வருங்காலத்துல தாலி கட்டி நீங்க கட்டிக்கப்பா அவங்களுக்கு கட்டாதே ஏமாத்தி போடுறாங்க. பண்ணி போட்டுருக்கேன் 5 பவுன் மேலே 4 தூத்தா வந்துச்சுன்னா உள்ளுக்கு 10 தூத்தல் அவ்வளவு. இந்த கொட்டாயில கூட நல்லா லைசன்ஸ் கொடுத்த வீட்டுல மகாராணி வரி உட்கார வச்சிருக்க. 4 தூத்தா கொட்டுதான், 4 தூத்தா இது பண்ணுதான். என் நொட்டோட்ட காசு நீ சென்ட்ரிங்க போடுதான் வேண்டாம். என்னடா கல்யாணம் கேட்கிற அடிக்கடி போய் உங்க அப்பாவை நான் கூப்பிட்டா கோயிலுக்கு வரமாட்டாரு. நீ போய் கோயிலுக்கு கூப்பிடுறியா வருவாரு. அட்வான்ஸ் போட போடணுமா? ஏய் பவானி சரி போறோம்ட்டு எல்லா விரட்டி அடிக்கிறாங்க. நம்ம விரட்டி அவங்க நம்ம மனுஷனை பார்ப்பாங்க. மயக்கமா வருது. என் பொண்டாடிக்க ஒரு டீ கேட்டா கொடுக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டா. யாரையும் சொல்றாவா? எப்பா உனக்கு பிறந்த நாளைக்கு போய் உங்க அப்பாவை கூப்பிடுப்பா கோயிலுக்கு. நானாம்மா? ஆமாயா. அப்பா ஒயின்சாக்கு அட்வான்ஸ் போட போகணுமா? இன்னைக்கு மட்டும் ஒத்தி வச்சுட்டு வர சொல்லியா? கேக்குறேன். கேட்டு பாரு. எப்பா என்னடா ஓ என்னடா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? சொன்னதானடா தெரியும். எனக்கு குடிக்கிற நாள். இன்னைக்கு நான் பிறந்த நாள். இன்னைக்குதான் போறதியா? ஐயோ கடவுள மறந்து போச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கோயிலுக்கு போகணும்ப்பா. அது மட்டும் எனக்கு பிடிக்காது. அப்பெல்லாம் சொல்லாதப்பா. மற்றதெல்லாம் சொல்ல. சாமியார் பார்க்கல இருப்பா. அவர் பார்த்தா எனக்கு என்னடா? அவர் மனிதனால பரவாயில்ல. அப்பா, நீ கோயிலுக்குள்ளதான் வர வேணாம். வெளில இருக்க மாப்பிள்ளை சாமியார். ஐயோ பாத்துக்கல கட்டி விட்டானே. அந்த பொம்பளை ஏதோ தூண்டி விட்டதா புள்ளைய. என் உள்ள வச்ச தடமானே. சொல்ல முடியாது. கோயிலுக்கு வாரே. சரி வர மாட்டான். சிங்கமுத்து வந்து சரி வர மாட்டான். அவன் மதையம்மா வந்துல போயிட்டான். கோயிலுக்கு போறான்னு இருக்கிறான். நம்ம குடிய கூத்துற மாதிரி இருக்கிறான். அவன் பேச்ச கேட்காத. கேட்கவே மாட்டேன். டேய் சொல்ல முடிய சொல்லுங்க. உனக்கு ஒரு பொண்ணு தானே பார்க்கணும். ஆமாண்ணே. அர்க்கான இருக்கிறாரா? எங்கண்ணே? அங்கனே கையை ஆட்டா பாரு. அவ்வளவுதானே எனக்கு வேணும். அவ்வளவுதானே எனக்கு வேணும். போமாடா. வேணும்னே. சிங்கமுத்து என்னடா இப்படி வாரா? ஏய் 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 இந்த வேணா குடிக்காதீடா. ஏண்டா? ஏண்டா? நான் என் மகன் அழுதான்டா. கோயிலுக்கு வாங்கப்பா கோயிலுக்கு வாங்கப்பான்னு. நான் அப்பவே போனடா. போய் வெளியில குந்துடா. கோயிலுக்கு சாமியார் பிரசங்கம் வச்சாரு பாரு. என்னக்குள்ளே ஒரு துஷ்டாவி வெளியே போடுறான். கொண்டாடி பிள்ளைய அழுத நினைவுக்கு வந்துச்சுடா. வேண்டாம் திரும்பிட்டேன். ஏய் அப்படிலாம் சொல்ல கூடாது. இங்க வா. நான் அப்படித்தானே பரம்பரை குடிக்காரனா இருந்தேன். நான் திரும்ப எனக்கு பொண்ணு பார்க்கறியா? திருட நாய் பார்த்து திருடா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுடா. நம்மதான் நம்ம திரும்பினாதான் இதுல இருந்து முன்னேறி வரலாம். ஏண்டா நான் ஃபாதர் சொன்னாரு
ஏதோ பிறந்தோம் ஏதோ ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்னு நினைச்சேன்டா. என்னைக்கு கோயிலுக்கு போனேன் அந்த பிரசங்கத்தை கேட்டனோ என்னக்குள்ளே ஒரு சுஷ்டாவி வெளியே போய் அமைதி வந்துருச்சு. எந்த அளவுக்கு என் பொண்டாடிய கஷ்டப்பட்டுட்டேன்னு இப்பதான் நினைச்சு நினைச்சு பாக்குறேன். சரிடா, அது போது அந்த சாமியார் பிரசன்ன மாட்டேன்னு சொன்னேனே. இந்த பிள்ளைக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும் அந்த பையனுக்கு சொல்லியமுத்துக்கு. அவனே ஏமாத்தி ஏமாத்தி குடிச்சு குடும்பம்லாம் பண்ணி விட்டான். குடிக்க மாட்டானே பிச்சை பாய்ச்சிலோ பெரிய கல்யாணத்தை பண்ணி வைப்பான். அவனே ஒரு குடும்பம் கிளவிங்களா பிள்ளையாட்டி பண்றான், பிள்ளையாட்டி. நமக்கு வேலை கிடைக்கணும் வேண்டிக்க, வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்க. ஏன்னா நம்மளுக்கு உடனே நம்ம அம்மா அழுகுறதா நம்ம அண்ணன் தம்பி அழுகுறதா அக்கா தங்கச்சி அழுகுறதா ரத்த பாசம் எங்கேயோ போறது எங்கேயோ வளர்ந்து வந்து நம்மளுக்கு ஒண்ணுன்னா காலையில குந்தி அழுகுறா பாரு. அதான் முன்னாடி நம்ம எவ்வளவுதான் குடிச்சாலும் அடிச்சாலும் சித்திரவதைப்படுத்தினாலும் நம்ம புருஷன் வேணும்னு இருந்து குடும்பம் பண்ணா பாரு. அதுதாண்டா அவ வேண்டுன பல நாள் வேண்டுனது ஒரு நாள் ஆண்டவர் கால கேட்டு என்னை உணர்த்திட்டாரு. அதனால மனிதரை புனிதராக தாண்டா கடவுள் மனிதரானாரு. நம்ம ஏன் அப்படி ஆகக்கூடாது? சரிடா, நீ நினைக்கிறல்ல நான் பெரும் பாவி நீ மன்னிக்க மாட்டாருன்னு. ஆனே நம்ம செஞ்ச பாவத்தை மனசு நினைச்சு அழுது வேண்டுனோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு முன்னா கிடைக்குண்டா. அப்படி இல்லாத வாழ்வு கிடைக்குண்டா. நம்ம நினைவு மன உருக நல்ல குடும்ப ஜபா சொல்லி பாவ சங்கீதனம் செஞ்சு பூசை பார்த்து நம்ம மனம் மாறி நற்செய்தியை நம்புவோம். முடிவில்லாத வாழ்வை தேர்வோம். நமக்கு நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் அருமையாக நல்ல ஒரு